நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் வேர் லெட் கான்ஸ்ட். ஸோ என்ன இந்த மூணு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது யூஸ் பண்ண கீவேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர் லெட் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மூணுத்துக்கும் தனித்தனி யூசேஜ் இருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கீவேர்டு வந்து வேர் தான். ஸோ வேர் அப்படின்றது என்னன்னா ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இது அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஆப்பிள் ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேரியபிளோட நேம் வந்து ஆப்பிள்னு மென்ஷன் பண்ணுறீங்க. அந்த பாக்ஸோட பேரை வந்து ஆப்பிள்னு மென்ஷன் பண்ணிட்டு அதில் ஒரு ஆப்பிளை வந்து ஸ்டோர் பண்ணுங்க. அதாவது வேற ஆப்பிள் ஈக்குவல் டு ஆப்பிள் அதில் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஏ இஸ் எ திங் இன் எ பாக்ஸ் நேம்ட் ஆப்பிள். ஏ வந்து ஒரு திங்கு, அது வந்து ஏன்ற ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கு. அதை மீன் வேரியபிள். ஓகேவா? இந்த ஆப்பிள வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்தரா வந்து வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வேர். ஓகேவா? அடுத்து லெட்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் தான், பட் வேர் பதிலா என்ன பண்ண போறீங்க, லெட் ஆப்பிள் ஈக்குவல் டு ஆப்பிள்னு கொடுக்குறீங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் வந்து ஒரு ப்ரொடெக்டடா இருக்கும். ஓகேவா? எ திங் இன் எ பாக்ஸ் நேம்ட் ஆப்பிள் வித் ப்ரொடெக்ஷன் ஷீல்ட். அதாவது என்ன அப்படின்னா வந்து அந்த ஆப்பிள நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்போ அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ள மட்டும். ஓகேவா? இந்த பாக்ஸ் வெளியே வந்து ஐ மீன் இந்த ஷீல்டுக்கு வெளியே என்ன பண்ண முடியாது, நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது இந்த லெட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எ ஸ்கோப் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கான்ஸ்ட் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள வந்து ஒரு பாக்ஸை வந்து ஒரு பூட்டுக்குள்ள ஐ மீன் ஒரு கேஜ், ஓகே கேஜுக்குள்ள வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஐ மீன் கூண்டுக்குள்ள போட்டுருப்பாங்க வித் லாக்டு. ஸோ என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீ ஆப்பிள் அதில் போட்டேன்னா அவ்வளவுதான், வெளியே எடுக்க முடியாது. ஓகே, வெளியே எடுக்க முடியாது, ஸ்வாப்பும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதை வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஆப்பில் வச்சு பார்த்தோம். இது நம்ம ப்ரோக்ராம் பேஸாக எப்படி பார்க்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படியே வேர் இன்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இன்புட்டோட வேரியபிளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபார் குளோபல். ஒன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஃபுல்லாக அதோட வேல்யூ வந்து நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேற இன்புட் இப்போ வந்து 5 கொடுத்துருக்கேன். மறுபடியும் அடுத்து என்ன பண்றேன், மறுபடியும் இன்புட் ஈக்குவல் 10 கொடுக்குறேன். இப்போ 5 பதிலாக 10 மாறிடும். இப்போ அடுத்து ஒரு ஸ்கோப்புக்குள்ள வருது. இப்போ இன்புட்டோட வேல்யூ 15. இப்போ இதை பிரிண்ட் பண்றேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது இப்போ வேல்யூ என்னது, உள்ளேயும் 15, அப்புறம் வெளியே என்னடா அப்படின்னா சேம் 15 தான். ஸோ இந்த ஸ்கோப்பை வந்து நீங்க எப்போ டிக்ளேர் பண்றீங்களோ, அதாவது ஒரு வேரியபிளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நீ ரீடிக்ளரும் பண்ணிக்கலாம், ரீஅசைனும் பண்ணிக்கலாம். ஸோ எதுல வேர்ல. பட் லெட்ல அண்ட் கான்ஸ்டன்ட்ல அப்படி பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் வந்து இட்ஸ் ஏ டிஃபைன் தான். ஸோ அதை நீங்க சேஞ்சும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க வந்து கான்ஸ்டன்ட்ல இன்புட் ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் இது 5 தான். ஓகேவா? அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோப்புக்குள்ள மட்டும் என்ன பண்ணும், வேற சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி லெட்டும் தான். ஸோ லெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குளோபல்ல வர்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓகே ஸ்கோப்புக்குள்ள நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இங்க ஃபைன் கொடுக்கும்போது இப்போ வெளியே 5 இருக்கும், உள்ள என்னது 15 இருக்கும். ஓகேவா? பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல வந்து இங்க வெளியும் 15 உள்ளேயும் 15. இங்க வந்து கான்ஸ்டன்ட்ல வெளியே வந்து 5 உள்ள வந்து பாத்தீங்க, சாரி வெளியே வந்து 5 உள்ள வந்து 15. ஓகேவா? இதுதான் வந்து இதுக்குள்ள டிஃபரன்ஸ். தேங்க்யூ.